ஆடி மாசத்துல ஆண் குழந்தை பிறந்தா குடும்பத்துக்கு ஆகாது, அப்பாவுக்கு ஆபத்து. இப்படி சுத்தி இருக்கிறவங்க சொல்றத கேட்டு கர்ப்பிணி பெண்களும் அவங்க குடும்பத்தினரும் ரொம்பவே பயந்து போயிருக்கீங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. ஆடியில் ஆண் குழந்தை பிறந்தால் நிஜமாகவே என்ன நடக்கும்னு இன்னைக்கு ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். முழுமையா கேளுங்க. முதல்ல ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதம். தெய்வ சக்தி இந்த பூமியில அதிகமா நிறைந்திருக்கிற ஒரு புண்ணியமான மாதம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதத்துல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அது அந்த அம்மனோட முழு ஆசீர்வாதத்தோட பிறக்குதுன்னு தான் அர்த்தம். அப்புறம் ஏன் இப்படி ஒரு பயமுறுத்துற பழக்கம் நம்ம ஊர்ல வந்துச்சு? பழங்காலத்துல ஆடி மாசத்துல கருத்தரித்தால் குழந்தை பிறக்கும் சித்திரை மாதத்துல கோடை வெயில் கொளுத்தி எடுக்கும். அந்த கடுமையான வெயில் காலத்துல தாய்க்கும் பிறக்கும் குழந்தைக்கும் உடல்நிலை பாதிக்கப்படும்னு நினைச்சுதான் நம்ம முன்னோர்கள் ஆடி மாதத்துல கணவன் மனைவியை பிரிச்சு வச்சாங்க. ஆனா காலப்போக்குல இந்த உண்மையான காரணத்தை மறந்துட்டு ஆடியில குழந்தை பிறந்தாலே ஆகாதுன்னு தவறா மாத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையில ஆடியில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்துக்கு தெய்வ கடாட்சமும் தைரியமும் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டசாலி வாரிசு வந்திருக்கான்னு தான் அர்த்தம். எந்த குழந்தையும் கடவுள் கொடுக்கும் வரம் தான். அதனால மத்தவங்க சொல்றத கேட்டு குழம்பாதீங்க. இந்த உண்மையை இப்போவே உங்க குடும்பத்தினர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஷேர் செஞ்சு அவங்க மனக்கவலையை போக்குங்க. மறக்காம உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.